நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து பேசி பார்க்கட்டுமா? ஐயோ வேண்டாம். ஏன்? எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்தஸ்து தான் முக்கியமா போச்சு. அங்க காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்ப நம்ம கல்யாணம் எப்படிதான் நடக்குது? அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். நம்ம கல்யாணத்தை நாமளே எங்கேயாவது ஒரு கோயில்ல நடத்தி முடிச்சுட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா அவங்க மனசு மாறிடும். நான் சொல்றபடி செய்வோம். வர புதன்கிழமை பெருமாள் கோயில்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். பொண்ணு கூப்பிடுங்க. பொண்ணை கூட்டுவாங்க, பொண்ணை கூடுவாங்க. எல்லாரும் அங்க பாருங்கடா. எனக்கு ஒண்ணும் புரியல. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இப்ப இந்த பொண்ணை யாருன்னு கேளுங்க. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஏன் சொந்த செலவுலயே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்ப ஏதோ மறந்துட்ட மாதிரி பேசுறீங்களே. தாதா என்ன குழப்பற? ராமு சார், நீங்க தான் குழப்பறீங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு லதா சொன்னதுனாலதான் நாங்களாம் இருக்கோம். தாதா, நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? இது உனக்கு எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தானே. ஷட் அப். என்ன கதையை மாத்த பாக்க சொல்லுங்களேன்டா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ராமுவும் லதாவும் லவ் பண்ணதா உண்மை. ஆமா அப்படின்னு இவர் சொல்ல சாரா? அவன் சொல்றது என்ன எங்களுக்கே தான் தெரியும். ஸ்டாப் இட். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா இல்லாதது இருக்கன்னு ஆயிடுமா? மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு கழுத்து நீட்டுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. புரிஞ்சுதா? வரேன். மன்னிச்சிடுங்க சார், என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார். சாரி. லதா கொஞ்சம் நில்லு. லதா, சர்வசாதாரணமா நம்ம காதலை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடுற? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வெறும் நடிப்புதான். ஏன் அப்படி நடிச்ச? காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே, மோகன்ங்கிறவரை ஞாபகம் இருக்கா? அவரோட தங்கச்சி தான். அந்த கல்யாணத்தினால எங்க அண்ணன் தலகுனிஞ்ச மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துறேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும். எனக்கு அது போதும். அதான் நம்பர் அங்க இருக்கு பங்காளி. எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடும். நான் மட்டும் தனியா போய் பேசுறேன். போய் பேசு. ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கூட, நாங்களும் வந்துடுறோம். இல்லையா யாரியா நீ? ஏயா நீ பாட்டு கேட்டு உள்ள வந்துகிட்டு இருக்க? இது லதா வீடு தானே? ஆமா. லதா இருக்கா? இல்ல. எங்க போயிருக்காங்க? அவங்க குடும்பத்தோட சொந்த ஊர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியாது. அவங்க சொந்த ஊர் எது? ஊட்டி. ஊட்டி அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அவங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலை பாக்குற, ஊட்டி அட்ரஸ் கூட தெரியாதா? எனக்கு தெரியாதுன்றல என்ன சட்டை பிடிக்கிற? உண்மையா சொல்லு, தெரியுமா தெரியாதா? அதே தெரியாதுன்றலையா? என்னது யாராட்டு பையில அவன் பாட்டுக்கு வந்தேன், சட்டையை பிடிச்சி எடுத்துறேன், புது சட்டை. இவெல்லாம் கேட்டா நான் அட்ரஸ் சொல்லி போடுவேனா? சொன்ன எங்க முதலாளி என்ன கொண்டு விட மாட்டேன். வந்துட்டேன். வணக்கம் சார். முதல்ல நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன். இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சாந்தி, இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமிநாதன் இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா. வாங்க எல்லாரும் வாங்க.
என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலை தான் எனக்கு சோறு போடுது. ஏங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க. நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ், 3 கிலோ கேரட், 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன். என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி இன்னும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. டாக்டரா, காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டம். டாய், ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா, என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க, யாருங்க? என்ன வேணும்? இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? டேய் கொஞ்சம் இருங்க. இங்க எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது, தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவர். ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். ஏய், அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். என்னங்க? அந்த கழட்டிய எடு. சின்ன கலட்டியா பெரிய கலட்டியா? 2 கழட்டியும் எடு. கரெக்ட்னு சொல்லுதீல, அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ, இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு.